மார்க்கெட்டில் தான் இருக்கோம். நமக்கு இன்னும் இறக்கி முடியலைங்க, நாளைக்கு தான் இறக்குவாங்களாம். நமக்கு டைமிங்களோடு டைம் போட்டு கொடுத்து இங்கே வந்து ஒரு 2 நாள் வச்சு இறக்குறாங்க. போன வருஷம் கூட ஒரு சில கடையில் வந்து ஒரு நாளில் இறக்கிட்டு விட்டாங்க. கொஞ்சம் கடைகளில் வந்து 2 நாள் வச்சு இறக்குனாங்க. பலாக்கா பைனாப்பிள் தான் 2 நாள் வச்சு இறக்குவாங்க. இப்போ பைனாப்பிள் கூட ஒரு நாளில் இறக்கி விட்டுறாங்க. ஆனால் பலாக்கா இப்போ கம்பல்சரி எந்த கடையாக இருந்தாலும் 2 நாள் வச்சு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னே தெரியல. அவங்க டைமிங்களோடுனா அங்கே சரியாக சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே வந்து 2 நாள் வச்சு இறக்குறாங்கப்பா. இதுக்கு இந்த டைமிங்களோடுக்கான அர்த்தமே கிடையாது. ஏன்னா இப்போ தக்காளியும் ஏற்றிட்டு வருவோம் டைமிங்களோடு வந்து காலைல நைட்டு வரோன்னா அடுத்த நாள் நைட்டு வெளில போயிடலாம் இறக்கிட்டு. ஓகே, அதை பார்ப்போம். என்ன இறக்குனா தானே நம்ம வெளில போக முடியும். இங்கே பாருங்கள், இங்கே தரக்கடைங்க, இந்த தரையில் போடுற கடை இன்னுமே நம்ம வண்டி பக்கத்தில் இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த லைன்லாம் ஒன்றும் கடை இருந்துச்சு, காலி பண்ணிட்டாங்க. இன்னும் இப்போ தான் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:26 ஆகுதுங்க. இன்னும் இருக்காங்க. காலையில் இவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. நம்ம எந்திரிச்சா இவங்க வர டைமில் நம்ம எந்திரிச்சா சொல்கிறேன் எத்தனை மணிக்கு வராங்க என்னன்னு சொல்லிட்டு. நம்ம பைனாப்பிள் அந்த லைன்லாம் இதுமாதிரி கடைங்கெலாம் கிடையவே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைனில் தான் நம்ம எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு பெட்ஷீட்டும் கட்டியாச்சு. அப்படியே படுக்கைய போட வேண்டியது போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து ஃபுல் தார்பாய் மடிச்சு விட சொல்லிட்டாங்க. பாருங்க, தார்பாய் மடிச்சது எந்த கோலத்தில் இருக்குது பாருங்க. ஏன்னா நம்ம மடிக்கலாம் விடும், இவங்க ஃபுல்லாக மடிக்க சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி மட்டும் லைட்டாக மடிச்சு விடணும். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே சுருட்டிகிட்டே வந்துடுவாங்க. நம்ம மடிச்சிருந்தால் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்காது. நம்மளுக்கு பாருங்க, இப்போ இது இந்த கேபினுக்கு மேலே இந்த பக்கமும் வந்துச்சு. இதை நான் மடித்து அழுத்தி கட்டியிருக்கேன். இன்னும் இவ்வளோதான் இருக்கே. அந்த காயெல்லாம் வேஸ்ட்டாக என்னன்னு தெரியல. அது வேஸ்ட்டாக இருந்தால் அதை நம்ம தான் கீழே இறக்கி போடணும். ஏன்னா இப்போ இந்த பழக்காலோடு ஏற்றுறது, இதை டைமிங்களோடு ஓட்டுறதெல்லாம் பெருசு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தென்னங்கீத்து, வாழை இலை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். அப்புறம் பலாக்கா வேஸ்டானதை வண்டியிலே போட்டுருவாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுல தான் வேலையே இருக்கு. ஏன்னா நம்ம இதை அப்படியே எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ண கீழே தள்ளிடவும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. நம்ம நைட்டில் தான் மேக்ஸிமம் தள்ளணும். நைட்டில் இப்போ ரொம்ப குளிர் வேறையா, இந்த குளிரில் தள்ளுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுவே இருக்கும் வெயிட்டு, எப்படி பார்த்தாலும் ஒரு ஐஸ் கட்டி அது இதுன்னு கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஒரு 800 கிலோவாவது இருக்கும் உள்ள. இது மட்டும்தான் இருக்கும்னா பாருங்க. கடையை போட்டாங்க, எத்தனை மணிக்கு போட்டாங்கன்னு தெரியல. நம்ம இறங்க கூட முடியாது அந்த அளவுக்கு. ஃபுல்லாக கடைங்க தான். இந்த பக்கமும் பாருங்க. இந்த மார்க்கெட் நாஸ்தி ஆகிறதுக்கு அதான் தரக்கடைகள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரணமே. இந்த கடைலாம் போடாமல் இருந்தால் கூட நல்லா தான், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். குளிருது. இது மார்க்கெட் பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த ரயில்வே ஒயர் போகுது பாருங்க, அந்த ஷீட்டுக்கு பக்கத்தில். சரி உள்ள போ கீழே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம லோடு இறக்கின கடையில் தான் இருக்கோம். நம்ம வண்டி இங்கே தான் நின்றுருந்துச்சு. லோடு இறக்கி முடிச்சதால் வண்டி எடுத்துகிட்டு போயாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போயிட்டு எடையை போட்டுட்டு அங்கே வேமன்லேயே விட்டுட்டோம். அங்கே நிப்பாட்டுறதுக்கு இப்போ நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி. 2 மணிலேருந்து நைட் நம்ம 10 மணிக்கு கிளம்புற டைம் வரைக்கும் அதுக்கு வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு 400 ரூபாய்ங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம அங்கே நிப்பாட்டிட்டு வாடகை வாங்குறதுக்காக அங்கே வந்திருக்கோம். இவர் தான் ஓனர். இன்றைக்கி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சி இங்கே எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நேற்றுலாம் ரொம்ப நெருக்கடியாக இருந்ததுன்னு இன்றைக்கி இடம்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது அங்கே பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு, மீட்டிங் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. போகும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க பிரச்சார கூட்டம். இப்போ நம்ம இங்கே வேமண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தள்ளுவண்டில் தான் எக் ரோலு, அப்புறம் பானிபூரி, நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு, தோசை, இட்லி, அப்புறம் இந்த பீட்சா இதுவும் இருக்கும். நம்ம அங்கே போய் சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்மாலு ஸ்வீட் கார்ன் சொல்லியிருந்தோம். நமக்கு இது பிடிக்கும். 80 ரூபா. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னான்ட்டு. அவர் அண்ணன் அங்கே ஃபோன் பேசிகிட்ருக்காரு. அவர் வந்தோடனே சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான். ரொம்ப மோசம்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. ஒரு டைம் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன டைம் டெல்லியில் வந்து இறக்கிட்டும் இதே மாதிரி எம்டி தான் போயிருக்கோம். போன டைம் போன மாதிரி அதே நிமோச்சிக்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் எம்டி. லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ரோடே தெரியலைங்க, அந்த அளவுக்கு வந்து பனி. இப்போ ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரோடு நல்லாவே தெரியுது. பனிலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, ரோட்டை மறைக்கலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம கிசாங்காடில் இருக்கோம். கிசாங்கில் லெஃப்ட் திரும்புகிற இடத்துல நம்ம இங்கே ஏன் நிப்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வண்டி 16 வீலுக்கு இந்த கயிறு ஆப்பிள் கயிறு வாங்குகிறோம். 14 கிலோங்க. நம்ம லட்னோவில் லாஸ்ட் டைம் வாங்கினது வந்து 100 ரூபான்னு 1 கிலோ வாங்கினோம். இங்கே 110 ரூபா. தூக்குண்ணா எதுக்கு? இங்கே பாருங்க நம்ம கயிறு வாங்குற இடத்துல வாங்கியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 14 கிலோ அந்த பண்டலு 110 ரூபா. நம்ம 100 ரூபாய்க்கு கேட்டோம், அவங்க இல்லைன்ட்டாங்க. இங்கே அங்கே ஒரு டைலர் வண்டி தெரியுதுங்களா அந்த பக்கம், அதோட ஜீப் பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க ஃபயர் ஆகிட்டு இருக்குதுங்க. இங்கே ஏதோ அந்த கல் வச்சுருக்கா பாருங்க புதுசாக இப்போ தெரியுதுங்களா அந்த போர்டுக்கு முன்னாடி. அங்கே யூட்டர்ன் பண்ணும்போது இதோ அங்கே பாருங்க அந்த பேரிகார்டு இருக்காட்டில் தெரியுதுங்களா பிளாக்காக ரோட்டில், அந்த யூட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஆப்போசிட்டில் தான் வண்டி வந்து ரெண்டும் இடித்து ஃபயர் ஆகிட்டு இருக்குது. இங்கே தான் அடிச்சிருக்கு தெரியுதுங்களா லெஃப்ட் சைடில். அதனால தான் இப்போ அந்த யூட்டர்ன் பண்ணுறதே வந்து பந்து பண்ணிட்டாங்க. டயர்லாம் பாருங்க, டயர் உள்ள இருக்க கம்பி எப்படி இருக்குன்ட்டு இதில் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கலாம். டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம எங்கே இருந்தோமோ நிமோச்சில் எந்த ஆஃபீஸில் இருந்தோமோ அதே ஆஃபீஸ் ரெட்டி ஆஃபீஸில் தாங்க இருக்கோம்.
ஆனால் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு 8 வண்டி தாங்க இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படியே வந்து 3 மடங்கு, கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டிக்கு மேலே இருக்குங்க. அதில் பார்ட் லோடுக்கு வந்து ஒரு 5 வண்டி நிற்கிதுங்க. இங்கே பார்க்கிங்கில் நிப்பாட்ட இடம் இல்லாமல் நம்ம இங்கே நிற்கிறோம்ல, இந்த வண்டியுமே பார்ட் லோடுக்கு தான் வந்திருக்கு, பேரல் ஏற்றிட்டு வந்திருக்கு. அங்கே பாருங்கள், அந்த தாபாவில் நிற்கிது பாருங்கள், பார்க்கிங்கில் இடம் இல்லாமல் அந்த தாபாவில் நிற்கிது வண்டி. அந்த அளவுக்கு வண்டி அதிகங்க. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோன்னா, இங்கே டிரைவர்ஸ் ரூமில் வந்து டிவி இருக்குது, காதல் அழிவதில்லை கேடிவியில் மூவி ஓடுதுங்க, சிம்பு ஓடுது. அந்த மூவி தான் பார்த்துட்டு இருந்தோம். நமக்குன்னு என்னைக்கு எழுதியிருக்கோ அன்றைக்கி தான் நமக்கு லோட் ஆகும். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, பார்ப்போம். ஜாலியாக தான் இருந்துச்சு இவ்வளோ நேரம் மூவி பார்த்துட்டு இருந்துட்டு. அதாவது வண்டியிலேருந்து நம்ம இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறோம், மேக்ஸிமம் வண்டியில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம், டிவிலாம் பார்க்க மாட்டோம். ரேராக தான், வீட்டுக்கு போனால் தான் நம்ம வண்டியிலேருந்தே டிவி பார்க்குறது ஒரு வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இவ்வளோ டிஸ்டன்ஸ் எம்டி அடித்து போகிறீங்களே, இது எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா, நம்ம ஒரு 700 கிலோமீட்டர் இப்போ எம்டி வந்துருக்கோம், அதாவது ஊர் பக்கம் போகிற மாதிரி. இப்போ டெல்லியிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து 2500 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வந்து 700 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 1800 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஊர் போக வேண்டியது. இங்கே இந்த 1800 கிலோமீட்டர் இங்கேருந்து, இந்த எம்பியிலேருந்து நிமோச்சிலேருந்து என்ன வாடகை ஊருக்கு போகுதோ அதே வாடகை தான் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியிலேருந்து நம்ம ஊர் பக்கம் போகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கேருந்து டெல்லியிலே ஏற்றினா நம்ம 2500 கிலோமீட்டர் சுமந்துட்டு வரணும். இங்கே வந்து ஏற்றினா 1800 கிலோமீட்டர் தான். இதில் ஒரு 700 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு செலவு கம்மியாகும்னு வச்சிங்களேன், டீசல் மைலேஜ் வந்துடும். அதனால் வந்து நம்ம ஊர் பக்கம் எம்டி அடித்து போய், அதான் நம்ம டெல்லியிலேருந்து ஊர் பக்கம் போகிற பக்கம் நம்ம எம்டி அடித்து போய் லோடு ஏற்றுறதுல நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ டெல்லியில் இறக்கிட்டு ஊர் பக்கம் லோடு ஏற்றணும், அந்த லோடை போயிட்டு ஒரு பஞ்சாபில் போய் ஏற்றணும், ஒரு ஹரியானாவில் போய் ஏற்றணும், ஹரியானாலேருந்து ஏற்றிட்டு பஞ்சாப்லேருந்து ஏற்றிட்டு இப்படி வரணும்னா தான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து செலவு. இது வந்து செலவு கிடையாதுங்க, போகிற பக்கம் அப்படியே ஏற்றிட்டு போயிடுன்ற மாதிரி ஒரு கணக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரும். அதனால் வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்துங்களேன். பார்ப்போம் நமக்கு என்ன லோடு, என்னைக்கு லோடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரமாக லோடு ஏற்றினா ஓனரை நான் வந்து அந்த 16 வந்து பூஜைக்கு நம்மளுமே கூப்பிட்டு, அதான் நம்மளும் பூஜைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 16 வந்து பழனிக்கு அங்கே பூஜைக்கு போங்க, நீ வா பிரகாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அதுக்கு நமக்கு வாய்ப்பு கண்டிப்பாக பழனி முருகனை தரிசிக்க வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம போய் அதுக்கு போகலாம். பார்ப்போம், அது என்னன்னு எப்படின்னு தெரியல. லோடு ஏற்றி சப்போஸ் எமர்ஜென்சி லோடு போய் இறக்கி ஆகும்னா நான் மட்டும் போய் இறக்குவேன், அவர் அண்ணன் போய் அதான் வண்டி போகிறதுக்குள்ளே போயிட்டா, இல்லை அவர் அண்ணனோட தம்பி இருக்காங்க, அவங்க 2 பேரும் தான் இதுக்கு ஓனரு, இல்லை அவங்க ஃபேமிலியோட போய் பூஜை போட இவர் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் வீட்டில் எல்லாமே வந்து இவரும் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்காக எதிர்பார்க்காதீங்க, வண்டி எனக்காகலாம் நிப்பாட்ட வேணாம், நீங்கள் போய் பூஜை போட்டு வாங்க, அது நடக்கிறது நடந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இவரை எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம், அப்படி லோடு என்ன லோடு அமையுதுன்னு பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறது. அதாவது நான் போகிறது வந்து லோடு என்ன லோடு அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இருக்கும். இப்போ பூண்டுனா கம்பல்சரி நான் போய் இறக்க போயிடுவேன், அவங்க வண்டி பூஜைக்கு எட்டு போயிடுவாங்க. இல்லை வேறு ஏதாவது லோடுனா நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது என்னன்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம இப்போ முடிவு பண்ண வேணாம். ஓகே, நம்ம என்னென்ன அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.